ஷேய் நந்தி கணக்கு கோர்ட்டில் கட்டுக்கோப்பா. தீண்டாமை சட்டத்தை அவன் வச்ச சட்டத்தை இப்போ அவன் சட்டத்திலே இப்போ உள்ளே போகிறான். 234 சாதிக்கு தான் நியமிச்சிருக்கான், சாதிக்கு தான் விட்டுருக்கான். ஒவ்வொரு தொகுதி எம்எல்ஏ நிற்கிற வேட்பாளரை நீதிமன்ற கோர்ட்டில் அலசி ஆராய்ச்சி பண்ணி பாருப்பா எப்படி போட்டிருக்காங்கிற கணக்கை பார். என்ன கணக்கு? அப்போ ஜாதிக்கு உள்ளே இறக்கி ஜாதியாக வேட்பாளரை நிப்பாட்டியிருக்கான். கணக்கு இன்றைக்கி போட்டார். நேற்று போட்ட கணக்கு அதை க்ளோஸ் பண்ணு. இப்போ இந்த வேட்பாளர் ஜாதியாக போட்டுக்கணும் பூரா எப்படி இந்த ஜாதியாக கிடக்கிறவனை வச்சு வேட்பாளராக இறக்கியிருக்கான். இதே கூத்து. அவன் போட்ட உடனே 10க்கு 1 அடங்களை வாங்குதோம், போட்ட கையெழுத்து வாங்குதோம், உனக்கு கல்யாணம் பண்ண கட்டுதோம், உனக்கு அந்த தெருவில் பூரா கல்லை பயிற்சி கொடுக்கோம்னே இப்படியே ஜாதியாக கேட்டு ஜாதியாக போட்டு பாழாக்கிட்டான். இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. எலெக்ஷனை நுப்பாட்டு. அதான் ஜாதி கேட்கக்கூடாது, ஜாதிக்கு வரக்கூடாதுன்ட்டார். ஒரே படைக்கு ஒரே உயிர். இன்னைக்கு கணக்கு போட்டார். இராணுவ வீரர், இராணுவ தளபதியார், இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் கணக்கு போட்டாச்சு. எலெக்ஷனை நுப்பாட்டியாகும். ஜாதிக்கு வந்துருச்சு உள்ள கணக்கு. இது கோர்ட்டில் தாக்கல் பண்ணுவான். தாக்கல் பண்ணோன்னா எலெக்ஷனை நுப்பாட்டு. ஜாதி வரக்கூடாது, ஒரே உயிர் படைக்கிறது. எலெக்ஷனை நுப்பாட்டு. எலெக்ஷனை நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து நுப்பாட்டு. கோர்ட்டில் கைலாசத்தில் ஐயா போட்டார். எலெக்ஷன் வரக்கூடாது, எலெக்ஷனை நுப்பாட்டு. டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு போட்டார். பத்தியா ஏற்கனவே கைலாசத்துலேருந்து பின்புறத்துலேருந்து அவனும் சொல்லி அப்படி தான் கேட்கான். என் இனம், என்னுடைய ஜாதி, நீ நமக்கு ஓட்டு போட்டு பூரா எங்கெங்கே இருக்கியோ அங்கங்கே பூரா ஊருக்காத்தான் இருப்பான். ஊருக்காத்தானா ஊருக்கு தலைவராக இருப்பான். அவனை போய் சந்தித்து எல்லாமே பேப்பரை கொடுக்கான். இத்தனை ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு 2000 3000 5000 இப்படி கொடுத்து இப்படி சரி பண்ணி இப்படியும் ஓடுது. இதுதான் 234 கதை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ